வெல்கம் டு சிம்ப்ளி குப்பு. இன்றைக்கி புரோட்டா சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 6-7 வத்தல் எடுத்து நல்லா கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், பிரிஞ்சி இலை ஒரு சின்னது, பட்டை ஒரு துண்டு, முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நல்லா ஒன்று போல் வறுத்து விடணும். இப்போது கல்பாசி அதில் சேர்த்துக்கோங்க. சால்னாவுக்கு கல்பாசி ரொம்ப நல்லது, அது சேர்த்துக்கோங்க, வாசம் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வறுத்து ஆற வைங்க. ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும். அது கொஞ்சம் வதங்க விட்டு 2 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு நமக்கு தேவையான அளவு அதில் சேர்த்து வதக்கி விடணும். இப்போ நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை அதில் சேர்த்து ஒரு லேசாக கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு அவிச்சு உரித்து வச்சுருக்கிற நல்லா உதுத்து வச்சுருக்கோம் அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து நல்லா ஒன்று போல் பிரட்டிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் கலந்து நல்லா உருளைக்கிழங்கோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி கொடுங்க. நல்லா கிளறி விட விட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். சால்னா நல்லா கொதிக்கும் போது தான் நல்லா ருசி கொடுக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது 5 ஸ்பூன் தேங்காய், அதில் கசகசா ஊற வச்ச கசகசாவையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம் இப்போ பார்த்துக்கோங்க. சேர்க்கணுன்னா இப்போ சேர்த்துருங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா புரோட்டா சால்னா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.